கடவுளே ஒரு 8 கோடி இல்லைன்னா 10 கோடி கொடுங்க கடவுளே, நான் மேல வந்ததும் திருப்பி கொடுத்துடுறேன். காசு ரெடியா இருக்கு, மேல வந்து வாங்கிக்கோ. எங்கடி இத்தனை புத்தகத்தை தூக்கிட்டு போற? காமெடி புத்தகம்யா, உங்க அம்மாவுக்கு கொடுக்க. ஏன் கேட்டாங்களா? இல்லையா, நேத்து உங்க அம்மாவுக்கு ஒரு காமெடி புத்தகம் கொடுத்தேன். அத படிச்சு பார்த்துட்டு சிரிச்சு சிரிச்சு பாதி உசுறு போயிடுச்சான். அதுக்கு மீதி உசுறு போகணும்ல, அதான்டா புக் எழுதிட்டு போறேன். புது டெக்னாலஜி ஓனரா? விவசாயத்தை பத்தி எங்க அப்பா ஒன்று சொல்லுவாரு, மண்ணை வச்சு சோறு தின்றவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், யார்கிட்டையும் கை கட்டி நிற்கவும் மாட்டான்னு ரொம்ப கர்வமா சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்டு வந்தாலும் என்னமோ தெரியல, விவசாயத்து மேல ஒரு தனி ஈடுபாடு. வேற எந்த வேலைக்கு போனாலும் இதுல கிடைக்கிற சந்தோஷம் கண்ணுங்களா. நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க, ஆனா விவசாயமும் பண்ணுங்க. பேச மட்டும் தெரிஞ்சிருந்தாக்கா இதோட பாசத்துக்கு முன்னாடி மனுஷங்களோட பாசம் தோத்து போயிருக்கும். ஒன்னும் இல்ல, மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் தாங்க வெளியே போய் வந்தேன். இவன் மூஞ்சி தூக்கி வச்சுருக்கான். அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாசம் எங்க இருக்குது, வேஷம் எங்க இருக்குதுன்னு. கடைசியே அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டேங்க. ஐயோ மாமா, நேத்து எங்க தாத்தாவுக்கு வைத்தியம் சொன்னில்ல, சூப்பர்யா. ஏன்டி தாத்தா பொழைச்சிட்டாரா? செத்துட்டாரு. இனிமே அவர் சொத்து நமக்கு தான். செல்லப்பிராணிகள் வளர்க்குற வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டுக்கு பதில் நானே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொன்னாதான் அவருக்கு அது தக்க பதிலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.